இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய நாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு இன்றைய நாள் திரு அவை கொடுத்திருக்கிற நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 24 இறைவார்த்தைகள் 42 முதல் 51 முடிய உள்ள இறைவார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். இந்த நற்செய்தியின் சுருக்கம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், விழிப்பாக இரு. ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரலாம். ஆக ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரலாம். ஆகவே விழிப்பாக இரு என்பதுதான் மைய சிந்தனையாக இருக்கிறது. ஆக விழிப்பாக இரு என்று சொல்லுகின்ற பொழுது தூங்காமல் இருப்பது அல்ல, ஆனால் ஒன்றை புரிந்து கொள்வது. அதாவது இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது. நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. நாம் நினைச்சா கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு பின்னால் போக முடியாது. நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் நாம் முன்னோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றேன். நமக்கு வயதாகிக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. ஆக எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆகவே உண்மை என்னவென்றால், இயேசு நம்மை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம். இந்த சந்திக்கலாம் என்று சொல்வதற்கு 2-3 சிந்தனைகளை நாம் எடுக்கலாம். ஒன்று, என்னுடைய வாழ்வு தவறாக சென்று கொண்டு இருக்கிறது, இயேசு என்னை சந்திக்கின்ற அந்த சூழலில் என்னுடைய வாழ்வில் மாற்றத்தை நான் உணர முடியும், அதிலிருந்து என்னுடைய வாழ்வு மாற்றம் பெறுகிறது. இன்னொன்று, இயேசு என்னை சந்திக்கின்ற பொழுது நான் இந்த உலகத்தை விட்டு எடுத்து அவரோடு என்னை இணைத்து கொள்ளப்படலாம். ஆகவே எதுவாக இருந்தாலும் நான் என்னை தயாரித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான், தயாரிப்பு நிலையில் இருக்க வேண்டும். பொதுவாக இன்றைய உலகில் பார்க்கின்ற பொழுது பல மனிதர்கள் இன்று சொத்துக்காக சண்டை போடுகின்றார்கள். பல கொலைகள், பல சண்டைகள், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கின்ற குடும்பங்கள். 70% மேல் இந்த பிரச்சனைகள் எதனால் வருகிறது என்றால் சொத்துக்களால் வரக்கூடியது அல்லது பணத்தினால் வரக்கூடியது. இந்த பணம், சொத்து, நகை இவையெல்லாம் அழியக்கூடிய சொத்துக்கள். இந்த சொத்துக்களுக்காக நாம் ஏதோ இந்த உலகில் நிரந்தரமாக இருப்பதாக நினைத்து கொண்டு சண்டை போட்டு உறவுகளை பிரித்து கோபத்தை உருவாக்கி நமக்குள் நோயை உண்டாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா? 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் லெபனான் நாட்டில் உள்ள பெய்ரூட் என்ற இடத்தில் பெரும் குண்டுவெடிப்பு ஏற்படுகிறது. 200க்கும் அதிகமான மனிதர்கள் இறந்து போகின்றார்கள். அப்போ அதற்கு அருகிலே சில மீட்டர், 100 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலின் பெயர் செயின்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல். அங்கே ஒரு இளம் மருத்துவர் ஒருவர் பணி செய்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த குண்டுவெடிப்பு நடப்பதற்கு முன்பாக அவரிடம் வருகின்ற மக்கள் யாருன்னா, சாதாரண காய்ச்சல், தலைவலி அப்படி சொல்லும்போது ஒரு சில சின்ன சின்ன நோய்களுக்கு வருவார்கள். வருகின்ற பொழுது அதற்குரிய மருந்துகள் மட்டும்தான் அவர் வாங்கி வச்சிருப்பார். அதை வைத்து அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதே நிகழ்வுகள் தான், ஒரு பெரிய மாற்றங்கள் இருப்பதில்லை சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ். ஆனால் என்ன நடக்குது, இந்த திடீர் குண்டுவெடிப்புக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான மக்களை வந்துட்டு ஸ்ட்ரக்சர்லையும் வச்சு சும்மா தூக்கி ரத்தத்தோடு தூக்கிட்டு வராங்க. இவங்கள்ட்ட போதிய மருத்துவம் இல்லை, போதிய மருந்தும் இல்லை, விளக்கு இல்லை, எலக்ட்ரிசிட்டி அவுட்டு. இப்படி பல பிரச்சனைகள் மத்தியிலும் அனைத்து மருத்துவர்களும் அங்கே நின்று தங்களுடைய நேரத்தை அவர்களுக்காக ஒதுக்குகிறார்கள், முழு முயற்சியோடு செயல்படுகிறார்கள். இப்போ பாருங்கள், குண்டுவெடிப்பிற்கு முன், குண்டுவெடிப்பிற்கு பின், நினைத்து பார்க்க முடியாத இடத்துல டக்குன்ற மாற்றம். அந்த மாற்றத்தினால் அவர்கள் வேறொன்றை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. ஆகவே அவர் சொல்லுகிறார், சாதாரண நாட்கள் கூட சில நேரம் திடீரென மாறி பிறரின் உயிரை காப்பாற்ற கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஆகவே எது சரி என்று பார்த்து செய்ய நாளை வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே இன்று இந்த நிமிடம்தான் எனக்கு முதல் நிமிடம், கடைசி நிமிடம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரே நிமிடம் என்ற ஒரு எண்ணம் வேண்டும். நான் இந்த நேரம் நல்லதை செய்ய வேண்டும், இந்த நேரம் என்னால் பிறர் காயப்படுத்தப்படக்கூடாது, இந்த நேரம் என்னுடைய வாழ்வை மகிழ்வுடன் வாழ வேண்டும், பிறருக்காக வாழ வேண்டும், அன்பு செய்து வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும், இந்த நிமிடத்தை அழகாக வாழ வேண்டும். ஏனென்றால் அடுத்த நிமிடத்தில் கூட இயேசுவின் அழைப்பு எனக்கு வரலாம் என்ற ஒரு உணர்வு நமக்குள் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அழைப்பு கூட. அதுபோன்று கொரோனா காலகட்டத்திலே 2020ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டிலே 72 வயது மதிக்கத்தக்க ஒரு குருவானவர் ஜுசேப்பே பெரார்தல்லி என்பவர்
இவர் ஒரு பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இவருக்கு கொரோனா தொற்று ஏற்படுகிறது. ஆகவே அந்த பங்கில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு வெண்டிலேட்டர் வாங்கி விடுவோம் என்று அவர்கள் பணம் திரட்டி வெண்டிலேட்டர் வாங்குகின்றார்கள். அப்பொழுது ஒரு இளைஞன் துன்புறுவதை பார்க்கின்றார். துன்புறுவதை பார்த்துவிட்டு சொல்லுகின்றார், நான் என்னுடைய வாழ்வை வாழ்ந்து விட்டேன். அந்த வெண்டிலேட்டர் அந்த இளைஞனுக்கு கொடுத்து அவனை காப்பாற்றுங்கள், அவன் வாழ வேண்டி இருக்கிறது என்று அந்த இளைஞனுக்கு அதை கொடுத்துவிட்டு மறித்து விடுகிறார். அழைத்தல் என்பது தன்னை பிறருக்காக அர்ப்பணிப்பது, தன்னை பிறருக்கு கொடுப்பது என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. ஆகவே நாம் விழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்துவிட்டு ஆண்டவருக்காக காத்திருப்பது. இன்று பல குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணம் இந்த பணம் இருக்கா, சொத்து இருக்கா. பணமும் சொத்தும் என்று வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் வாழ்ந்தோம் என்றால். ஆனால் உறவுகளும் நட்புகளும் நிச்சயமாக ஒரு முறை கைதவறி போய்விட்டால் திரும்ப ஒட்டுவது எளிதல்ல. ஆகவே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உலக ஆசைகளுக்கும் உலக இன்பங்களுக்கும் நாங்கள் அதிகமாக ஆட்படாமல் உள்ளத்தை நிறைவாக, உள்ளத்தை அமைதியாக, உள்ளத்தை அன்பாக மாற்றி வாழக்கூடிய அருளை மாற்றமே எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.